ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா இன்னைக்கு தலை கறி வைக்க போகுது. அதுக்காக நம்ம இதெல்லாம் போடுமா, நான் எண்ணெயை ஃபஸ்ட் ஊற்றிக்கலாம். அடுத்தா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். போடும் இந்தா போடலாம். கடுக்கு வேணும். அடுத்த உள்ள போடுறது உள்ள. இப்போ அந்த வெங்காயம் வந்து கோழி கறிக்கு, இது வந்து குழம்புக்கு. நான் போய் கரண்டி எடுத்துறேன். நீ வீட்டு அப்படியே வச்சுக்கோ. கரண்டி வந்து போட்டு வச்சு நம்ம கிண்டிக்கலாம். கை வச்சு நான் கிண்டுவோம். ஃபஸ்ட்டு வெண்ணெய் நல்லா வெண்ணெய் வந்து எண்ணெய் வந்து சூடு கண்ணால் நம்ம அது போடணும். போட்டுக்காட்ட கிண்டிக்கலாம். அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து அதுக்காக நீங்கள் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிண்டிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? இங்கே கிட்ட வச்சுட்டேன். இப்போ நம்ம இஞ்சி போடு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நம்ம கிண்டிக்கலாம். போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா கிண்டி மூஞ்சிடுவாங்க. இது அப்படியே யூடியூப்குள்ளே போட அப்படியே வந்துடுமா? கட் பண்ணி ஒன்றாவே வந்துடுமா? வந்துடுமே, ஒன்றா வந்துடும். ஒரே அப்படியே வந்துடும். இது போடுங்க, கறிப்பு போடுங்க. அடுத்தா நம்ம கறி போட்டுக்கலாம். தலை கறி போட்டுக்கலாம். தலை கறி போட்டாச்சு. இப்போ நல்லா நல்லா கிண்டிக்கலாம். மஞ்சள் கலர் ஆயிட்டு நல்லா கிண்டி எடுத்து கட் பண்ணி வா. ஆஃப் பண்ணவா? இப்போ இதில் வந்து இஞ்சி போடு. தாள்குள்ளே வந்து இது கறி மசாலா பொடி போட்டுக்கலாம். மட்டன் பொடி போட்டுக்கலாம். மட்டன் பொடி, மல்லித்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டு அடுத்தத வத்தல் பொடி போட்டுக்கலாம். தேவையான பொருள் மட்டும் தான் போடணும். வேலை நல்லா கிண்டிக்கலாம். அடுத்தா நம்ம நல்லா கிண்டி அடுத்தால தண்ணியை ஊற்றிக்கலாம். அடுத்தா உப்பு போட்டுக்கலாம். ஒரு கையில் ஒரு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம்.
ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு தண்ணி ஊற்றணும். மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம்னு அதை மற்ற மூடி சொல்லி போட்டலாம். ஆஃப் பண்ணவா? ஆஃப் பண்ணி தண்ணி ஒரு கேஸ் ஊற்றிக்கலாம். வேற ஒரு அரை மணி நேரம் கொதிக்கட்டும். அரை மணி நேரம் கொதிக்க வச்சு அதை மூடி வச்சுக்கலாம். இப்போது வெந்துட்டு அடுத்தால நம்ம தேங்காவை அடித்து உள்ளே போட்டுக்கலாம். உள்ள நம்ம இப்போ போட்டாச்சு. அடுத்தால தேங்காய் தண்ணியை அது அப்படியே நல்லா ஒன்றா சேர்த்து அது அப்படியே இதுக்குள்ளே அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றின கடுத்தால அடுத்து நமக்கு நல்லா கிண்டிக்கலாம். எனக்கு தண்ணி மோண்டு வா. அம்மா வாந்தான்னு இருக்கு. அடுத்தால ஒரு 10 நிமிஷம் கறக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு வச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மங்கள பாய். அவ்வளோதான். சரி பாய். அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.